அனைவருக்கும் சர்வதேச யோகாசன தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது இந்த நன்னாளில் இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னா என்ன, அது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது, இந்த நன்னாளில் நம்ம எளிமையான அற்புதமான பயிற்சிகள், யோக பயிற்சிகளை பார்க்க போகின்றோம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். அனைவருக்கும் இன்டர்நேஷ்னல் யோகா டே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். நேயர்களே, நம்ம உலக தினம் அப்படின்னு உலக இதய நாள், உலக தந்தை நாள், மகளிர் தினம், இப்படி பல வகையான தினங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படிங்கிறத ஜூன் 21 கொண்டாடணும் அப்படிங்கிறத ஐநா சபையில் அவர்கள் அறிவித்தார்கள். இதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார்கள். இது ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது, மனித நேயத்திற்கு உட்பட்டது. இது உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, தன்னை உணர்தல், இந்த மூன்றையும் கொடுக்கக்கூடிய கலை. அப்போ உலக மக்கள் எல்லோருமே இந்த யோக கலைகளை பயின்றோம் அப்படின்னா எல்லார் மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் வெளியே போயிடும். நான் பெரியவன், நீ பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. மக்கள் மனதில் அன்பு மலரும், ஆரோக்கியம் மலரும், அமைதி மலரும். இதனுடைய சயின்டிஃபிக்காக ஐநா சபையில் எடுத்துரைத்தார்கள். அப்போ அந்த ஐநா சபையில் எல்லோருமே இது இப்போ ஒட்டுமொத்த ஐநா சபையும் பார்த்து இதை அங்கீகாரம் செஞ்சாங்க. அப்போ ஜூன் 21 இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னு இதனுடைய முக்கியத்துவத்தை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைக்கணும். அன்றைய தினம் எல்லா மக்களுமே இந்த கலைகளை கொண்டாடி வாழ்க்கையில் தினமும் பயிலணும் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க. இது 12வது வருடம். இது ஆரம்பித்து மொத்தம் 12வது வருடம். இன்றைக்கு நம்ம 12வது வருட இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படிங்கிறத நம்ம அழகாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாளில் நாம் அனைவருமே பாக்கியம் சேனல் மூலமாக நம்ம யோக கலைகளை அழகாக பயிற்றுவித்து கொண்டு வருகின்றோம். பாக்கியம் சேனல் நேயர்களும் உலக மக்கள் அனைவருமே இன்றைக்கு நாம் உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்த மிக முக்கியமான முத்திரைகள் 3 பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பிராணாயாம பயிற்சி பார்க்க போகிறோம், ஒரு சின்ன தியான பயிற்சி பார்க்க போகிறோம். இந்த 3ஐயும் ஒரு சபதமாக எடுத்து சிறியவர் முதல் பெரியவர் வரை அழகாக நாற்காலியில் அமர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். தரையில் அமர முடிஞ்சவங்க ஒரு மேட் போட்டு தரையில் இருந்து பயிற்சி பண்ணிக்கலாம். பயிற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக ஆரோக்கியம் கிடைக்கும். நமக்கு 365 நாட்களுமே இன்டர்நேஷ்னல் யோகா டே தான். நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோக பயிற்சி செய்யும் பொழுது அது யோகா தினமாக மாறுகின்றது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முக்கியமாக எல்லா முத்திரைகளும் முக்கியமானது, அதில் அதிமுக்கியமான முத்திரைகளை நம்ம பார்க்க போகிறோம். உடல் முழுக்க நல்ல உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய ஆதி முத்திரை. கட்டை உருளை வச்சுக்கோங்க, 4 உருளை மடிச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு 5 டைம்ஸ். மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ அப்படியே கண்களை மூடி அந்த மூச்சு அப்படியே ஒரு 1 மினிட் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பஞ்சபூதத்தையும் சமப்படுத்தக்கூடிய முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 வரும் குய்த்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்களை மூடி நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உடல் முழுக்க பிராண சக்தியை கொடுக்கக்கூடிய பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க.
நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். லிவருக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எளிமையான நாடி சுற்றி பயிற்சி பார்க்க போகிறோம். இடது கை சின்முத்திரை, வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் இன்ஹேல் பண்ணுங்கள், ரைட்டில் எக்ஸேல் பண்ணுங்கள். அப்படியே ரைட்டில் இன்ஹேல் பண்ணுங்கள், லெஃப்டில் எக்ஸேல் பண்ணுங்கள். இது ஒரு சுற்று. இந்த மாதிரி 5 சுற்று 10 சுற்று பண்ணிக்கோங்க. லெஃப்டில் ஆரம்பித்து லெஃப்ட்லேயே விடுறது ஒரு சுற்று. இந்த மாதிரி 5 சுற்று 10 சுற்று பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு 2 கை சின்முத்திரை, கண்ணை முடிக்கோங்க. தலை முதல் கால் வரை உடல் தசைகள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தலை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். தோள்பட்டை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகை இடதுகை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். ஹிருதயத்தின் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வலது கால் இடது கால் வெளி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மூளை உள்பகுதி டீப்லி ரிலாக்ஸ். அந்த மூளைக்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள் பிட்ரூட்டரி பீனியல் கிளாண்ட் ரிலாக்ஸ் டீப்லி. தொண்டை உள்பகுதி தைராய்டு அண்ட் பேராதைராய்டு மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். Heart inside thymus gland deeply relax. வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருங்குடல் பேங்க்ரியாஸ் ரிலாக்ஸ் டீப்லி. வலது கால் இடது கால் உள்பகுதி மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். மூன்று முறை. அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் 1 மினிட். உடல் வெளி தசைகளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். இந்த உள்ளே இருக்கக்கூடிய பிராணனுக்கு ஒரு நன்றி. பிராணனை இயக்கக்கூடிய உயிருக்கு ஒரு நன்றி. உயிருக்கு உயிராகிய பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய கடவுளுக்கு ஒரு நன்றி. உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தம் கிடைக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நேர்களே, இந்த சர்வதேச யோகாசன தின நாளன்று எல்லா வயதினருக்கும் ஏற்ற எளிமையான ஒரு முத்திரைகள் பார்த்தோம். ஒரு சின்ன மூச்சு பயிற்சி பார்த்தோம். ஒரு சின்ன தியான பயிற்சி பார்த்தோம். இதை தினமுமே ஒரு சபதமாக எடுத்து சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருமே காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள். வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச யோகாசன தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.